காரைக்குடி கோட்டத்துடைய கோட்டை செயலாளர் தோழர் எஸ் முருகன் அவர்கள் வாழ்த்துறை வளமாறு தோழர்களே, தோழியர்களே, நமது சிவகங்கை கோட்டை 14வது கோட்டை மாநாட்டிற்கு வருகின்றுள்ள தமிழ் மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி அவர்களே மற்றும் நமது மாநில தலைவர் ராமசாமி அவர்களே, அகில இந்திய சம்மேளன முன்னாள் செயலாளர் செல்வராஜ் சார் அவர்களே, மதுரை மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, எல்லாரும் மற்றும் மற்றவர்கள் மன்னிச்சுங்க. ஏன்னா நான் இதே சொல்லிட்டு இருந்தா லேட் ஆயிரும். ஒரு சிறிய இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் வெல்ஃபேர் கமிட்டியில் மெம்பராக இருக்கேன். தென்மண்டல வெல்ஃபேர் கமிட்டி மெம்பராக இருக்கேன். நான் போன வாரம் மெம்பர் இது மீட்டிங் நடந்துச்சு. 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். நான் நம்ம மதுரை கோட்டை மதுரை தென்மண்டல இதில் குரூப்பில் நான் போடுறேன். இந்த மாதிரி போன தவணையும் போட்டேன், இந்த தவணையும் போட்டேன். இத்தனாவது இது நடக்குது, தென்மண்டல இது வெல்ஃபேர் கமிட்டி நடக்குது. அந்த கமிட்டியில் யார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி என்னதுக்காக கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிற விவரத்தை எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் நான் அங்கே கூட்டத்துக்கு போகும்போது பேச முடியும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஒருத்தர் கூட கொடுக்கல. ஒருத்தர் கூட இந்த 6 மாதத்துல 2 தவணை நான் குரூப்பில் போட்டோம். எந்த செயலாளர் முதல்ல செயலாளர் கோட்டை செயலாளர் இது கோட்டை செயலாளர் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க அந்த கூட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரிய வரும். ஒன்று. ரெண்டாவது அந்த அம்மா நிர்மலா தேவி நம்ம பிஎம்ஜி அவங்கள சந்திச்சான். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் கண் ஆப்ரேஷனுக்கு கேட்டான். கண் ஆப்ரேஷனுக்கு கேட்கும்போது 64 லட்சம் வச்சிருக்கீங்கம்மா, ஏமா கண் ஆப்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்கம்மா, அது ஆப்ரேஷன் தானே அப்படின்னா. இல்லை மேஜர் ஆப்ரேஷன் தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் 22,000 தான். எத்தனை லட்சம் செலவழிச்சினாலும் 22,000 தான் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை கூட கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அது எல்லாமே டிஜி லெவலில் வரணும், உங்கள் மகனை சொல்லி டிஜி லெவலில் அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது பூராமே நீங்கள் டிஜி லெவலில் தான் வரணும். நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்தவர் வேலையை விட்டு வேலை முடிஞ்ச பிறகு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கிடையாதுன்னு அவர் ஏற்கனவே இருந்த பிஎம்ஜி சொல்கிறாரு. அது கொடுக்கல. அவங்க திருநெல்வேலியில் ஒருத்தர் கூரை மேய்ஞ்சிருக்கிறாரு. அது கீழே விழுந்து கையும் காலும் உடஞ்சு போச்சு. அவர் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. ஆனால் அவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். நான் ரொம்ப நேரம் வாதாடினேன். நீங்கள் ஒரு 10,000 கொடுங்க சார் அப்படின்னு. இல்லை அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பூரா மாநில செயலாளருக்கு நான் ஒரு தகவல் சொல்கிறேன். நீங்கள் இதை பொதுச் செயலாளருக்கு சொல்லி இந்த வெல்ஃபேர் கமிட்டியில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் லோன் கொடுக்குறாங்களாம். லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியல. வெல்ஃபேர் கமிட்டியில் கம்ப்யூட்டருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் கட்டுறதுக்கு 50,000 கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டருக்கு 22,000 கொடுக்குறாங்க. 22,000. மற்றபடி ஃபோனுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபோனுக்கு லோன் கொடுக்கமா அப்படிங்கல. இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா 10,000 தான் கொடுக்க முடியும். நான் 20,000 கேட்டேன். 10,000 தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதையும் அங்கே மாற்ற சொல்கிறாங்க. என்ன 10,000 உண்டு. இப்போ வெல்ஃபேர் கமிட்டியில் ஃபோன் வாங்கணும்னா லோன் 10,000 உண்டு. அதை சரியான அப்ளிகேஷனை ரெடி பண்ணி நீங்கள் டிஓ மூலமாக அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இப்போ டெத்தானவங்களுக்கு 10,000 தான் கொடுத்துட்ருக்காங்க சில கோட்டைகளில். அது 11,000 ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி 20,000 தான் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. 22,000 ஆக்கியிருக்காங்க. இது அங்கேருந்து நடந்தது, டிஜி ஆஃபீஸ்லேருந்து நடந்தது. இது இங்கே பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லா கோட்டை செயலாளரும் இது சம்பந்தப்பட்ட எல்லா நம்ம ஊழியர்களுக்கு, ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு இதை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கோட்டை செயலாளர் எஸ் முருகன் அவர்களுக்கு நமது துணை செயலாளர் நாகராஜன் அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்.
அடுத்தவர் சிவகங்கை கோட்டத்தினுடைய கோட்டச் செயலாளர்